ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 போயம் ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ இந்த போயமை ரைட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா எம் கிர்ஷன். ஸோ வாட் இஸ் த நேம்? கிறிஸ்டினா எம் கிர்ஷன். ஸோ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெஷல் ஹீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த நேமை நம்ம ரீட் அவுட் பண்ணும் போதே சில பர்சனாலிட்டிஸ் நம்மளோட மைண்டில் ஸ்ட்ரைக் ஆவாங்க. ஸோ நமக்கு மோஸ்ட் ஆஃப் தெம் நமக்கு இது பேரை பார்த்த உடனே நமக்கு மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபாதராக தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த போயமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் அ சன். அந்த சன் வந்து எப்படி அவங்க அப்பா அவரோட கைகளை பிடிச்சிக்கிட்டு அவரோட இதை வந்து ஃபீல் பண்ணுறான், அவரோட லவ் அண்ட் கேரை ஃபீல் பண்ணுறான், அதை எப்படி அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான் வேர்ட்ஸாக அப்படின்றத தான் இந்த போயமில் நமக்கு அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கிறிஸ்டினா எம் கிர்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெமரி போயம். ஸோ கண்டிப்பாக இந்த லைன்ஸை நீங்கள் எல்லாமே வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போயமை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபாதர் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்காக பார்த்து செய்வார். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் என்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி நல்லாவே இருக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து உங்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்டல் பண்ண முடிகிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட பேரண்ட் உங்களுக்காக எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்றத வந்து உங்களால் ரொம்ப உணர முடியலனாலும் ஓரளவுக்காவது நீங்கள் உணர்வீங்க. இல்லை ஒரு சில குழந்தைங்க அதை விடவும் அதிகமாக கூட உணர்வாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சில சாக்ரிஃபைஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்களே அட்மையர் ஆகிருப்பீங்களே, நமக்காக நம்மளோட ஃபாதர் இப்படி பண்ணுறாரா, நமக்காக நம்மளோட அம்மா இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபாதரோட சாக்ரிஃபைஸ், அவரோட லைஃப்பில் உங்களுக்கு எப்படிலாம் வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு அவரோட லைஃப்பை அப்படின்ற சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஃபில் இட் இன் திஸ் பிளேஸ். அண்ட் தென் கம்மிங் டு த போயம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிக்சராக அழகாக காமிச்சிருக்காங்க நமக்கு போர்ட்ரேட் பண்ணி. ஒரு ஃபாதர் ஒரு சன் அவங்க ரெண்டு பேரும் வந்து கையை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர். ஸோ இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ வில் ரீட் த ஸ்டான்ஸாஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் படிக்கிறேன், தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. ஸோ நான் ஒரு குழந்தையாக இருக்கும் போது நீங்கள் வந்து என்னோடய கையை என்ன பண்ணியிருந்தீங்க, கெட்டியாக பிடிச்சிருந்தீங்க. ஓகேவா? நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரொம்ப குழந்தைகளாக இருக்கும் போது நம்மளோட பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நம்மளை பார்த்து வளர்ப்பாங்க. ஸோ கீழே விழுந்துடக்கூடாது, எந்த ஒரு அடியும் பற்றக்கூடாது, என் குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்கணும், நிறைய விஷயங்களை வந்து நான் என் குழந்தைக்கு சொல்லித்தரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த குழந்தையாக இருக்கும் போது அது உங்களுக்கு புரியாது. நீங்களும் வளர்ந்த அந்த சுச்சுவேஷனுக்கு வரும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ் அப்படின்னா ஒரு மென்மையான, நீங்கள் வந்து என்னோடய கைகளை பிடிச்சிட்ருக்கும் போது நான் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அன்பையும் உங்கள் கையில் இருக்க அந்த ஒரு மென்மையும் நான் என்ன பண்ணேன், உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த கைண்ட்னஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெண்டர்னஸ். ஸோ கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். நீங்கள் என்னை பிடிச்சிட்ருக்கும் போது உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு நீங்கள் என் கையை பிடிச்சிட்ருக்கும் போது எந்த ஒரு கெட்டதுமே வந்து என்னை தாக்காத மாதிரி ஒரு ஃபீல், ஒரு சேஃப்னஸ், ஒரு ப்ரொடெக்ஷன் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறான். I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky அப்படின்னு கேட்குறான். ஸோ நான் எப்போல்லாம் உங்களோட கண்களை பார்க்குறேனோ அங்கே உங்களோட கண்கள் முழுக்க என்ன தெரியுது, உங்களோட லவ் தான் என்னால் நல்லா பார்க்க முடியும். நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்றதை என்னால் பார்க்க முடியுது. ஹவு டிட் ஐ காட் ஸோ லக்கி, எப்படி நான் இப்படி ஒரு அப்பாவை வந்து எனக்கு கிடச்சிச்சு, அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களுமே வந்து உங்களோட ஃபாதர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக எப்போல்லாம் வந்து நீங்கள் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அவரோட உண்மையான அவரோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை வந்து அவரோட ஐஸில் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக உங்கள் கூட அவர் விளையாடும் போதோ இல்லை உங்கள் கூட வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதோ அவர் கண்டிப்பாக வந்து உங்களை ரசித்து பார்ப்பார். நம்மளோட பிள்ளை இந்த ஸ்டேஜுக்கு வளருது, இப்படிலாம் செய்யுது. ஸோ அப்போ யூ கேன் see that love and affection in his eyes. Then next பார்த்தோம் அப்படின்னா you were the
dad chosen for me. எனக்குனே சூஸ் பண்ண மாதிரியான ஒரு அப்பா நீங்கள். நான் எப்படி ஆசைப்பட்டு எனக்கு அப்பா இருக்கணுமோ அதே மாதிரியான ஒரு அப்பா நீங்களாக இருக்கீங்க. there is something special about father's love. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அப்பாவோட லவ்வில் இருக்குது, அப்பா கொடுக்குற அன்பில் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சீன்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ. ஸோ அந்த லவ் தான் வந்து எனக்காக கடவுள் கொடுக்கப்பட்டதோ இல்லை எனக்காக அனுப்பப்பட்டதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ், எங்கேருந்தோ அது எனக்காக தான் அனுப்பப்பட்டது தான் உங்களோட உண்மையான அன்பு அப்படின்னு சொல்கிறான். அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். ஸோ நம்ம அன்பு எப்பயுமே என்ன ஆகாது, காலத்தால் அழியாததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எவர் லாஸ்டிங். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் தான் என்னோடய ஸ்பெஷல் ஹீரோன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ, அதை நான் உங்கள்கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறான். ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் poem between a father and a son. So here I will read this poem again fully. Okay. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness keeping me safe from harm. I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. There is something special about a father's love. Seems it was sent to me from some place up above. Our love is everlasting. I just want you to know that you are my special hero. And I wanted to tell you so. Christina M. கிர்ஷன். ஸோ இந்த போயம் வந்து உங்களுக்கு மெமரி போயம். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஃபாதரோட லவ்வோடு நீங்கள் இதை படிச்சிங்க, அவரோட அன்பை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே படிச்சிங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி யூ கேன் ரைட் இட். So this is about this poem, and keep on watching our channel, support our channel and subscribe it and click the bell icon. Thanks for watching. Thank you.